புலியோட பாய்ச்சலை யாராவது கணிக்க முடியுமா? அப்படிதாங்க இந்த ராசிக்காரங்க மனசும் என்ன நினைக்கிறாங்கிறது பெரும்பாலும் மற்றவங்களுக்கு தெரியாது. இவங்க வீட்டில் குடும்பம் நடத்தக்கூடிய வாழ்க்கை துணையாக கூட இருக்கட்டும், வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கட்டும், இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கிறது தெரியாதுங்க. 30-40 வருஷம் கூட வாழக்கூடியவங்களா இருந்தாலுமே இவங்க மனசுல இருக்கிறத ரகசியத்தை வெளியே வாங்கவும் முடியாது, என்ன நினைக்கிறாங்கிறது சொல்ல முடியாது. ஆனா ஆழமான மனசுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப சூட்சம் நிறைஞ்சவங்க, ஒரு புரியாத புதிராக தான் இருப்பாங்க. ஆனால் எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் என்ன தோல்வி நடந்தாலும் சரி விடாது போராடி வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வரக்கூடியவங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்களை சொல்லலாங்க. பெரும்பாலும் விசாகம் 4ஆம் பாதத்திலிருந்து அனுஷம் கேட்டை நட்சத்திரத்துக்குரியவங்க தான் இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. அவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு கேட்டிங்கன்னா கந்தவன் முருகனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தான். செவ்வாய்க்கு அதிபதியே முருகப்பெருமான் தான். அதனால முருகப்பெருமான் வழிபாடு செய்ய செய்ய மிக அவசியமா உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். திருச்செந்தூர் உள்பட 60 வீடெல்லாம் எங்க இருக்குதோ அங்கெல்லாம் நீங்க போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்ட மலங்கிறது கொட்டக்கூடிய வாய்ப்புங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு. அப்படி பாக்குறப்ப புதிரா இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும், எந்த விஷயம் எல்லாமே சாதகமா இருக்கு, எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், அதுவே இந்த நேரம் முக்கியமான இந்த வழிபாட்டை செய்கிறது உங்க வாழ்க்கையில தீவிரமான பல பிரச்சனை நீக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அப்படி நீங்க எந்த வழிபாட்டை செய்யணுங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை நீங்க இப்பதான் முதன்முறையா பார்க்கக்கூடியவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் பரிகாரங்களும் ராசி பலன்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நீங்க எந்த மாவட்டத்துல இருந்து பாக்குறீங்கிறதையும் மறக்காம சொல்லிட்டு போங்க. பெரும்பாலுமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி பாதிப்பு உணர்ந்திருக்கலாம். மனசுக்கு நெருக்கமானவங்களே நிறைய பாதிப்பை கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை எழுத நீங்கள் மறந்ததும் கிடையாது, மன்னிச்சதும் கிடையாது. எல்லா கோணத்திலும் யோசிச்சு தான் பார்க்குறீங்க. உண்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரியாமல இல்லை, எல்லாரையும் கவனிக்காமல இல்லை. கோபமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அதை விட ரெட்டிப்பாக கொடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப பொறுமையாக தான் இருக்கிறீங்க. ஏன்னா சாதிக்கணுங்கிற வெறி இருக்குது. அந்த சாதனை செய்யறதுக்காக தான் நிறைய விஷயங்களை கொஞ்சம் பொறுத்து தான் போகிறீங்க. ஒரு வகையிலும் இந்த நேரம் நீங்கள் பொறுத்து தான் போகிறீங்க. ஆனாலுமே பாதிப்புங்கிறது என்னவோ உங்களுக்கு தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. மனசுலையும் பாதிப்பு இருக்குது, வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி நிறைய பாதிப்பை நீங்கள் சந்திக்கிறீங்க. ஆனாலுமே இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை நம்பி செய்ய பாருங்க. சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் உண்டுன்னு சொல்லலாங்க. வரக்கூடிய 30 நாட்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன் நீங்க பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. அதாவது விருச்சிக ராசி அன்பர்கள் கூடிய லிங்க வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா யமன் லிங்கம் தான். அந்தந்த ராசிக்குரிய உபாசன தெய்வம் பார்க்குறப்ப நீங்கள் இந்த வழிபாட்டை செய்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கிரிவல பாதையில் நீங்கள் வேலை வந்து இந்த லிங்கத்தை இந்த நேரம் வழிபாடு செய்கிறது நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். வரக்கூடிய பௌர்ணமியிலையோ பிரதோஷ நாட்களோ இல்லைன்னா இந்த கார்த்திகை தீபத்துக்குள்ளேயாவது இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய பாருங்க. அடுத்தடுத்து உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டாகுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா குலதெய்வ வழிபாடு செஞ்ச பின்னாடி நீங்க எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கொடுக்கும். அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப உச்ச ராசியில குரு பகவான் இருக்கிறாரு. வருமானத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். இதுக்கு முன்னாடி வருமானம் குறைவு இருந்தா கூட இந்த நேரம் குறைய வாய்ப்பு இல்லை. கவனம் கொடுத்தீங்கன்னா வருமானம் சிறப்பாக இருக்குது. வீணான செலவு கூட இல்லை. இந்த நேரம் வீண் செலவுமே கட்டுக்கடங்கி தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத அலைச்சல் ஒரு பக்கம், வெளியூர் அடிக்கடி போகிறது, நினைச்ச இடங்களில் சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியங்கிறது கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் கவனமாக இருங்க. உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. எங்கேயாவது போறீங்க வரீங்கன்னா உங்கள் உடைமைகளை உங்கள் பொருட்களை பத்திரமா பார்த்துக்கணும். மற்றபடி சிறப்பு தான். நண்பர்கள் சொந்த பந்த வகையில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் கடன் கொடுக்கறது வேண்டாம், கடன் வாங்குறது வேண்டாம். ஏன்னா அதை வாங்குறதுக்குள்ளார படாத பாடுபடணும், மனஸ்தாபங்கிறது வந்துடும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. சொந்த பந்த வகையிலுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பெரும்பாலும் இந்த நேரம் உங்கள் மனசுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது தான். ஏற்கனவே குழம்பு இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பத்தை தரக்கூடிய நேரம். உங்கள் மனசுக்கு எந்த விஷயம் எல்லாம் இஷ்டமோ, அதாவது ஒரு சிலருக்கு எல்லாமே கோவில் வழிபாடு செய்கிறது பிடிக்கும், இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது பிடிக்கும், பாட்டு கேட்கறது, பயணம் செய்கிறது பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த நேரக்கட்டங்களில் உங்களுக்கு எந்த விஷயம் செய்யுமோ அதை தொடர்ந்து செய்ய பாருங்க. ஆனால் பயணத்தில் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்குமே வெளியூர் பயணத்தை நீங்கள் ஒத்தி வைக்கிறது நல்லது தான். வேலைன்னு வர்றப்ப
வக்கர சனியும் ராகுவும் இணைஞ்சிருக்கிறாங்க. வேலையில கொஞ்சம் அனுசரிச்சு போகணுங்க. வளைஞ்சு கொடுத்து பெரும்பாலும் நீங்க போனது கிடையாது தான். ஆனா அந்த நேரம் வளைஞ்சு கொடுத்து நடந்துக்கிறது தான் நல்லது. புதுசா வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இடையில இருக்கக்கூடியவங்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. நீங்களாவே எதுவா இருந்தாலும் முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பா இருக்குது. அது மட்டும் இல்லாம எங்க போனாலும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்கணும். நீங்களும் அப்படிதான். எப்பயுமே உங்க பாதுகாப்பை தான் முக்கியமா நீங்க எப்பயுமே முன்னிறுத்துவீங்க. ஆனாலுமே இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில உங்க வாயிலிருந்து வார்த்தை வர வச்சிருவாங்க, பேச வச்சிருவாங்க, பின்னாடி உங்க மேலேயே பாதிப்பை கொண்டு வந்து தருவாங்க. அதனால கொஞ்சம் நீங்க யாருக்கிட்டையும் அதிகம் நெருக்கம் காட்டுறது வேண்டாம். உங்க அன்றாட வேலைகள்ல கவனம் கொடுத்துட்டு வந்தாலே இந்த காலகட்டம் சிறப்பா இருக்குது. தேவையில்லாத பிரச்சனைங்கிறது நீங்களாவே தேடி போகாம இருந்துட்டா சிறப்பு தான். தொழில் வியாபாரம் வர்றப்ப போட்டிங்கிறது சுற்றி உங்களுக்கு நிறைய தான் இருக்கும். ஆனாலுமே சமாளிச்சிருவீங்க. அதில் எந்த பாதிப்புமே இல்லை. ஒரு பொருளை கொள்முதல் செய்கிறீங்கன்னா அது உண்மையா போலியான பொருளா வியாபாரிகள் இருக்கக்கூடியவங்க இதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். சந்தை நிலவரத்தை கவனிக்கணும். மற்றபடி பாதிப்பு இல்லை. பண நெருக்கடிங்கிறது சமாளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் முன்பணம் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஒரு பொருளை அனுப்புறதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. குறிப்பாக அந்த ஏற்றுமதி துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க எல்லாமே கண்டிப்பாக அந்த நேரம் கவனம் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. புதுசாக முதலீடு செய்றீங்கன்னா கொஞ்சம் இந்த நேரத்தில் நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். ஏன்னா கூட்டாளிகள் இந்த நேரம் ஒத்து போக மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை தருவாங்க. அதனால அந்த வகையிலும் கவனமாக இருங்க. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வருமானத்தில் எந்த குறையுமே இல்லைங்க. சிறப்பாக இருக்குது. லாபம் தரக்கூடிய அமைப்பு தான். அரசாங்கத்தோட ஆதரவு ஒரு பக்கம் இருக்குது. வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். நீங்கள் கால் பதிக்கிற எந்த துறையாக இருந்தாலும் கலைத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பு காத்திருக்குது. வாய்ப்பை விட்டுறாதீங்க. சுறுசுறுப்பாக ஆர்வத்தை கொண்டு வந்தால் போதும். சிறப்பாக இருக்குது. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்சியில் ஆதரவு நல்லது தான். மக்கள்கிட்டையும் செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. உயர்மட்ட தலைவர்கள் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. நிறைய பொறுப்பு காத்திருக்குது. பொறுப்பு கொஞ்சம் ஆரம்பத்தில் உங்களெல்லாம் சமாளிக்க முடியலனாலுமே போக போக உங்களுக்கு இந்த நேரம் ஒரு சாதகமான பலன் தான். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான கிரகம் சுப பலத்தோடு இருக்கிறதால நல்ல முன்னேற்றம் தான். படிப்பில் கவனம் கொடுத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. ஏன்னா கிரகிக்கக்கூடிய தன்மை சிறப்பு, நினைவாற்றல் திறன் சிறப்பு, ஆசிரியருடைய ஆதரவு, பெத்தவங்களுடைய ஆதரவு சிறப்பு, அரசாங்கத்தோட உதவி எதிர்பார்த்துனாலும் சிறப்பாக கிடைக்கும். கல்வி உதவித்தொகை நிற்கிறீங்களா இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. ஒரு அரிய சந்தர்ப்பம். திறமையை வெளிப்படுத்துங்க. படிப்பில் கவனம் செலுத்துங்க. சிறப்பாக இருக்குது. நண்பராக இருந்தாலும் சரி அதிகமாக யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டாமல் உங்கள் படிப்பில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா சிறப்பு தாங்க. விவசாயத்துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளைச்சல் வருமானம் உங்களுக்கு சிறப்பு தான். அதே மாதிரி தண்ணீர் வசதி, விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி கிடைக்கும். அதில் எந்த குறையுமே இல்லை. புதுசாக விளைநிலம் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது. பழைய கடன் அடைக்கக்கூடிய நேரம் தான். அந்த வகையில் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான கிரகங்களோட கூட்டணி மகிழ்ச்சிங்கிறது கிடைக்குங்க. மனசுல ஒரு நிறைவு இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாமே ஏதாவது ஒரு வகையில குறைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. மனசுலயும் சரி வீட்லயும் சரி ஏதாவது ஒரு குறைபாடுங்கிறது இருந்திருக்கும். ஆனா அது எல்லாமே நீங்க கூட நேரம் உங்க என்ன ஈடேறும். ஆனா நீங்க கொஞ்சம் உடல் நலத்துல கவனம் கொடுக்கணும். பெரும்பாலான கிரகங்கள் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருந்தாலுமே முயற்சிக்கு தகுந்த பலன் தாங்க. அதனால முயற்சி கொடுக்க தயங்காதீங்க. பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த நேரம் நல்ல நேரம் தான். நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் விருச்சிக ராசி என்பவர்கள் நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் யவலிங்க வழிபாடு செய்ய பாருங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கன்றோடு இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை இல்லைன்னா ஏதாவது இந்த வாழைப்பழம் மாதிரியான விஷயத்தை செய்ய கொடுக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்குமே அன்னதானம் கோவில்களை போய் நீங்கள் அன்னதானம் செய்யறது நல்லது. ஒரு நபருக்காவது அன்னதானம் செய்ய பாருங்க. கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்பேற்பட்ட பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னா விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு, அதாவது விசாகம் 4ஆம் பாத உடையவங்களுக்கு இந்த காலகட்டம் குருவோட அமைப்பு உங்கள் ராசியை பார்க்குறதால சமீப காலமாக எந்த விஷயம் எல்லாமே பாதிப்பு கொடுத்துச்சோ எதெல்லாமே பிரச்சனை போராட்டம் இருந்துச்சோ அது இருந்திடம் தெரியாமல் போகும். எடுக்கிற முயற்சி சிறப்பாக இருக்குது. அந்தஸ்து சிறப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக தடவட்ட வேலை நடக்கும். திருமண வயசுக்காரங்களுக்கு வர நமையும். குடும்பத்திலேயும் நல்ல மாட்டம்தான். சகோதரர்கள் எல்லாமே யாரெல்லாம் உங்களை தப்பாக பேசினாங்களோ உங்களை புரிஞ்சுக்காமல் பேசினாங்களோ அவங்க எல்லாமே உங்களை தேடி வருவாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல தகவல். பிள்ளைகள் வழியில் நல்ல மாற்றம். இளவயசுக்காரங்களுக்கு காதல் மலரும். ஆனால் காதல் வகையில் கவனமாக இருக்கணும். அதாவது எதிர்பாலின வகையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க.
தொழில் வேலையில் நெருக்கடி இல்லை. வீடு வாங்குறது, சொத்து வாங்குறதுல இருந்த வில்லங்கம் இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு கையெழுத்து போடுறீங்க, ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறீங்கன்னா முன்னாடி பின்னாடி அதாவது அது எல்லாமே முழுசாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது நல்லது. பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பாதிப்பு இல்லை. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தாய்மொழி சொந்த பந்த வகையில் கொஞ்சம் இந்த நேரம் பிரச்சனை கொடுக்குங்க. அதனால் அவங்க கிட்ட பார்த்து பக்குவமாக பழகுங்க. தனாதிபதி குருவோட பார்வை இருக்கிறதால நெருக்கடிங்கிறது எதுலையுமே இல்லை, சிறப்பு தான். எடுக்கிற வேலை நல்லபடியாக முடியும். கணவன் மனைவிக்குள்ளேயும் சிறப்பாக இருக்குது. சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். வாங்க நினைக்கிற இடத்த வாங்கலாம். எதுலையும் கொஞ்சம் அக்கறை கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. அலட்சியமாக இருக்கக்கூடாது. மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பு தான். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையிலையும் அக்கறையாக இருக்கணுங்க. கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். நெருக்கடிங்கிறது இல்லை. தொழில் வியாபாரம் நல்ல நிலைமை தான். வேலையிலே சிறப்பாக இருக்குது. நீங்களுமே கொஞ்சம் அக்கறை கொடுத்தீங்கன்னா நல்லது தாங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகுது. ஜென்ம ராசிக்குள்ளே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அமைக்கக்கூடிய அமைப்பு, உங்கள் ராசிநாதனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு வேலையிலும் அவசரப்படக்கூடாது. பின்னாடி நடக்கிறத கொஞ்சம் யோசிச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பில்லை. மற்றபடி குழந்தைகள் வழியில, வாழ்க்கை துணை வழியில ஒரு நிம்மதியான நேரங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.